ஹாய், நான் உங்கள் கார்த்திக் மதி. குட் மார்னிங், காலை வணக்கம். என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு ஃபேஷியல் வீடியோ வந்து நம்ம போடலாம் அப்படின்றது தான். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு பார்லர் போனால் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து ஒரு க்ளோவிங், டைட்னிங் அண்டு கலரிங் இருக்குமோ அதே சேமாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம்ன்றது தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவை வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம போய் பார்லரில் பண்ணோம்னா ஒரு 1500 1000 அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நார்மல்ன்றதை விட கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஃபேஷியலே வந்து 1000 கிட்ட இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து வீட்டில் இருந்து எப்படிலாம் வந்து நம்ம பார்லர் போனால் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் க்ளோவிங் எல்லாமே இருக்கோ அதே சேமாக நம்ம வந்து நம்ம ஃபேஸில் அதனுடைய ரியாக்டை கொண்டு வரணும் அப்படின்றது தான். இந்த வீடியோவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இனிமேல் நம்ம சேனலில் வந்து இதை மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து ஃபேஷியல் வீடியோஸ், ஹேர் சம்மந்தமான வீடியோஸ் அண்டு பெடிக்யூர், மெடிக்யூர் அண்டு எல்லாமே பியூட்டிஷியன் சம்மந்தமாக எல்லாம், அதாவது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எல்லாரையும் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம பார்லர் போகாமல் எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளுடைய ஸ்கின் க்ளோவிங் ஆகும். டைட்டாக நம்மளுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறத டைட்டாக ஆக்கிறதுக்கும் சரி, நம்மளுடைய கலரிங்காகவும் இந்த வீடியோ போடுறோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, நிறையா வீடியோஸ் போடுங்க, நிறையா வந்து பியூட்டிஷியன் சம்மந்தமாகவும் சரி, ஹெர்பல் சம்மந்தமாகவும் சரி, நிறைய வந்து நேச்சுரலில் வச்சு நீங்கள் நிறையா போடுங்க, நாங்கள் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் ஆனால் எனக்கு டைம் இல்லாதால என்னால் போட முடியல. நானாக ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் போடணுன்றது எனக்கும் ஆசை. நான் வந்து இப்போ கூட நான் 11 மணிக்கு லைவ் போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 1 hour எடுத்துக்கலாம். 1 hour எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை போட்டுட்டு வீடியோ போட்டுட்டு ஃபேஷியல் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். நான் டைமிங் இல்லாத ஒரு காரணத்தால் தான் என்னால் வந்து கண்டிப்பாக தொடர்ச்சியான வீடியோ போட முடியல. ஆனால் இனிமேல் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள குறிப்புகளாக வந்து நிறைய வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது கேட்டிருந்தாங்க, ஃபேஸில் வந்து ஆயில் ஃபேஸுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். வீட்லேயே க்ரீம் வந்து நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன க்ரீம் அப்ளை பண்ணணும், காலையில் வந்து பிளாக் அந்த கண்ணுக்கு கீழே அண்ட்ராம்ஸ் வந்து பிளாக்காக இருக்குது, அதுக்கு என்ன, எல்லாமே நான் வந்து ஒவ்வொன்றா இனிமேல் வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் படித்த அந்த குறிப்புகள் எதுவுமே வீணாகக்கூடாது. ஸோ பயனுள்ள குறிப்புகளாக வந்து உங்களுக்கும் வந்து போய் சேரணுன்றதுல உறுதியாக உங்களுக்கு நான் இனிமேல் ஒரு நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவும், வீட்டில் எல்லோரும் போய் பார்லர் பண்ண முடியாது. அதே மாதிரி போனோம்னாக்கா நமக்கு ஒரு 1000 அல்லது 1500 தான் சொல்கிறோமே, அந்த அளவுக்கு இல்லாமல் நம்மளால் போய் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு பார்லரில் பண்ணி நம்மளுடைய ஃபேஸில் வந்து அந்த க்ளோவிங்கும் நேச்சரும் அவங்க ஒரு பியூட்டியை கொண்டுன்னு வரமோ அதே மாதிரி நம்ம இந்த வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து அதே சேமான வந்து ரியாக்டை வந்து நம்ம ஃபேஸில் கொண்டுன்னு வரலாம். அதுக்கான வீடியோஸ் தான் இந்த பதிவு. ஸோ இதை பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உள்ளே போயிடலாம். என்னென்ன அதுக்கு தேவையான பொருட்கள் என்பதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அந்த ஃபேஷியலை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்கள், இன்னும் நான் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணலை என்னுடைய ஃபேஸில். நான் இதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். இது நான் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஃபேஸு. ஸோ உங்கள் டைரெக்டாக தான் பண்ணுறேன். எல்லா திங்ஸுமே உங்கள் கண் முன்னாடி தான் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, போகலாமா? நம்ம என்னன்னு சொல்லி ப்ராசஸ்க்குள்ளே போகலாமா? போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ், நான் ஃபேஷியல் பண்ணறதுக்கு முன்னாடி இருக்கிற என்னுடைய ஃபேஸ் இது தான். ஸோ நம்ம ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு, க்ளோவிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் எடுத்துக்கலாம். காட்டன் எடுத்துக்கணும். ரோஸ் வாட்டர், இது வந்து பியூரான ரோஸ் வாட்டர். ரோஸாக இருக்காது, பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்சிங், ஃபேஸில் இருக்கிற அழுக்கை எடுத்துடணும். அழுக்கை எடுக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து ரோஸ் வாட்டர் காட்டனில் டிப் பண்ணி ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி நான் கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் கிளென்சிங் பண்ணுவேன். இது ரோஸ் வாட்டர் நல்ல ஸ்மெல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கழுத்து வரைக்கும் பண்ணணும், அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள்.
இது வந்து ரோஸ் வாட்டர்ப்பா. அதே மாதிரி நம்ம பேக் போட்டுட்டு கண்ணில் ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி இப்படி வச்சிடணும். ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். டைமிங் இல்லை, நான் 11 மணிக்கெலாம் நான் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா லைவுக்கு போகணும். ஆனால் அதுக்குள்ளே முடிச்சிட முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் முடிக்கணும். ரோஸ் வாட்டர் நான் அப்ளை பண்ணி நான் ஒரு டவலால் தொடச்சிடுறேன். இன்னும் நான் கிளென்சிங் பண்ணலை. பட் ஆனால் பொட்டு இருக்கக்கூடாது, பொட்டு எடுத்துடுறேன். பிந்தி அப்புறம் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் இருக்கிற இதை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் நான் ஒன்று ஒன்றா, ஏன்னா எல்லாத்தையும் காட்டிட்டா உங்களுக்கு புரியாது. என்னென்ன தேவைன்னாக்கா கிளென்சிங்க்கு கொஞ்சம் காய வச்ச பால், பசும்பால் இல்லைன்னா பாக்கெட் பால், நம்மக்கிட்ட எது கிடைக்குதோ அதுதான். இல்லாததை வச்சு நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. அதனால் வந்து பசும்பால் எடுத்துக்கோங்க. பசும்பால் வந்து காய வச்சு அதை வந்து நல்லா ஆற வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த அழுக்கை எடுக்கிறதுக்கு பயன்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பசும்பால் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், 4 ஸ்பூன் பசும்பால் எடுத்து வச்சுருக்கிறேன். காய வச்ச பால், காய வைக்காத பால் இல்லை, பச்சையாக கிடையாது. நான் 4 ஸ்பூன் பால் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு தக்காளி பழம், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளென்சிங்க்கு தான் நம்ம பால் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா இதை பாருங்கள், ஒரு தக்காளி பழம். இது வந்து நம்ம வந்து ஸ்க்ரப்பு பண்ணுறதுக்காக, நம்ம ஃபேஸில் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன வச்சுருக்கிறேன்னா சர்க்கரை, ஒரு தக்காளி பழம் நான் 2ஆக கட் பண்ணணும். இன்னும் கட் பண்ணலை நான் இது. அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து தேன், அதுக்கப்புறம் வந்து காப்பி தூள் பவுடர். நான் வந்து சன்ரைஸ் வச்சுருக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து அரைச்சி அதாவது எப்படி ஃபில்ட்ரு பண்ணுற காப்பி தூள் தான் நம்ம வீட்டில் வந்து, அதனால் இல்லை, இதை நான் வந்து காப்பி தூள் போடணுன்றதுக்காக சன்ரைஸ் வச்சுருக்கேன். சன்ரைஸுக்கு அப்புறம் வந்து அரிசி மாவு இதுக்கு தேவைப்படும். இதெல்லாம் பேக்குக்காக நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல்லு நம்ம இது பண்ணுறதுக்காக, ரொட்டேஷன் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து அந்த ஃபோர்ஸ் எடுக்கிறதுக்காக. இவ்வளோ தான் நமக்கு இதுக்கு தேவையான பொருள். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம பசும்பாலை வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா ஃபேஸில் இருக்கிற அழுக்கை வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டவல் எடுத்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நம்ம மேலெல்லாம் அது படும். என்கிட்ட இருக்குது, பட் ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பண்ணணுன்றதுனால நான் வந்து இந்த டவல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலவும் இது பண்ணாது, நம்ம கழுத்து வரைக்கும் தான் தேவைப்படும். அப்படி இல்லை, எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நான் மடியில் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ பாலை வச்சு நான் கிளென்சிங் பண்ண போகிறேன். ரொட்டேஷன், இது வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது பாலை காட்டனில் டிப் பண்ணி, நம்ம காய வச்ச பால் அதை டிப் பண்ணி இது பிளட் சர்க்குலேஷனையும் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். மில்க்குன்றதே ஒரு க்ளோவிங் தான், க்ளோவிங் இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த அழுக்கையும் எடுக்கும். எதுவாக இருந்தாலும் கழுத்து வரைக்கும் பண்ணுங்கள். ஏன்னா கழுத்து ஒரு கலராகவும் இதுவாகவும் இருக்கும். ஆனால் செயினெல்லாம் கழட்டணும், எனக்கு டைம் இல்லை. இதை ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும். நம்ம காட்டனில் டிப் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா கையால் நம்மளால் பண்ண முடியாது. பாலை காய வச்ச பால் இது. நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கை எல்லாத்தையுமே இது எடுத்துரும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ். ரொம்ப க்ளோவிங்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதுக்கான எஃபெக்ட் நான் அதுக்கப்புறம் கையால் பண்ணிக்குவேன். காட்டனால் நான் டிப் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கையால் ரொட்டேட் பண்ணிப்போம் பாருங்க. நம்ம கையால் பண்ணாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மேல் நோக்கி தான் பண்ணணும், கீழே நோக்கி நம்ம அப்பரில் பண்ணணும். லோயரில் பண்ணாக்கா சதை கீழே தொங்கிடும். அதனால் இப்படி தான் பண்ணணும். ஃபேஷியலோடைய ஒரு இது. இதை 5 மினிட்ஸ் ரொட்டேட் கொடுங்க. மில்கில் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் பசும்பால் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு சூடாக வச்சுக்க போகிறீங்க. அவங்க தான் காய வச்சு வைக்க சொன்னாங்க அந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட போகிறீங்க. காய வச்சு ஆற வச்சு தான் நம்ம வந்து கிளென்சிங் பண்ணணும்.
அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீமர்லாம் என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் உங்ககிட்டலாம் அதெல்லாம் தேட முடியாதுன்னு அதுக்கான நான் எப்போவுமே வந்து உங்ககிட்ட எதெல்லாம் கிடைக்குமோ அதை வச்சு தான் நான் வந்து எல்லாமே நான் வந்து பண்ணுறது. எல்லாம் வருது. நல்லா 5 மினிட்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். எனக்கு நான் டெய்லி வந்து ஐடெக்ஸ் வைக்கிறதுனால இது கீழெல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வந்திருக்கணும். டைமிங் இல்லாத ஒரு காரணத்தினால அப்படியே வந்துட்டேன். இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மில்கில் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ப்ளட் சர்க்குலேஷனும் கொடுக்கும். நான் பார்லர்லாம் வைக்கல. பட் ஆனால் நான் வந்து அட்வான்ஸ் பியூட்டிஷியன் முடித்தேன். நான் வந்து ஒரு பியூட்டிஷியன் தான். பட் ஆனால் நான் வந்து பார்லர்லாம் வைக்கலை. எனக்காக தான் படித்தேன். எனக்கு மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அதனால் நான் படித்தேன். நான் எனக்கு என் பொண்ணுக்கு மட்டும் என் பொண்ணு ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவேன் நான் கற்றுக்கின கலையை. அதே மாதிரி அதுவும் வீணாகிடக்கூடாதுன்றதுனால இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணுன்றதுனால நான் இதை வீடியோவாக போடுறேன். டைமிங் இல்லைப்பா, இல்லைன்னா நிறைய வீடியோஸ் போடுவேன் கண்டிப்பாக நான். ஆனால் எனக்கு டைமிங் இல்லாததுனால தான் நான் வந்து என்னால் போட முடியல. இதை கண்டிப்பாக 5 மினிட்ஸ் கொடுக்கணும். கண்ணிலெலாம் போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க மில்க்கு. இது வீக்லி 2 டேஸ் செய்யலாம், இல்லை முடியாதவங்க 1 டேஸ் செய்யலாம். இது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, 18 வயசுக்கு உள்ளவங்க, அதுக்கப்புறம் வந்து பாய்ஸும் செய்யலாம். அதே மாதிரி வந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இது இந்த ஃபேஷியல் கட்டாயம் செய்யலாம். நமக்கு வந்து சூப்பராகவும் இருக்கும், க்ளோவிங்காகவும் இருக்கும். நம்ம வந்து பார்லர் பண்ண அந்த ஒரு எஃபெக்ட் இதில் கிடைக்கும். அதனால் வந்து சூப்பராக பண்ணுங்கள். நம்ம ஒரு பார்லர் போகணுன்னாலே நமக்கு வந்து ஒரு 1500 கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஓகேப்பா, நான் வந்து இது பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு காட்டன் வச்சு இங்கே தண்ணி வச்சுருக்கேன் நான். அதில் வச்சு நான் அப்படியே வந்து இது பண்ணிக்கிறேன், தொடச்சிக்கிறேன் அந்த மில்கை. இதில் பாருங்கள் அழுக்கு வரும். இங்கே பாருங்கள் நம்ம ஃபேஸில் இருக்கிற இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் ஆனால் நம்ம இது பண்ணதுனால அது எல்லாமே ஃபோர்ஸில் வெளியில் வந்துடும். சூப்பராக இருக்கும்ப்பா. தண்ணி நான் மடியிலே வச்சுக்கிறேன், அதனால் உங்களுக்கு தெரியாது. தண்ணி மாற்றுறதுக்கெலாம் எனக்கு ஆள் இருக்காங்க. எனக்கு மாற்றி வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தண்ணி அடிக்கடிக்கு மாற்றிக்கணும். ஒரே தண்ணியிலே டஸ்ட்டே நம்ம பண்ணக்கூடாது. சூப்பராக இருக்கும்ப்பா, உண்மையிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எல்லாமே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக தான். அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா, நம்ம நோஸு இந்த இடம் இங்கே இந்த இடத்துலலாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். அதில் என்ன பண்ணணும்னா ஆஃப் தக்காளி, இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணிக்கிறேன். ஆஃப் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சூப்பரான தக்காளி. அதில் என்னன்னாக்கா, அதில் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் நம்ம கலந்துக்கணும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் மஞ்சளில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தான்ப்பா பயன்படுத்தணும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஸ்க்ரப்புக்கு சர்க்கரை, கஸ்தூரி மஞ்சளை நான் சேர்த்துருக்கேன். அதை டொமேட்டோவில் டிப் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா, அப்படியே நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்க்காக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். கையில் கூட பண்ணலாம். பட் ஆனால் தக்காளியில் இருக்கிற அந்த ஆன்டிஜென்ஸ் எப்படி சூப்பராக இருக்கும். அதனால தான் இதுவும் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ பாருங்கள், சர்க்கரை அந்த கழுத்து வரைக்கும் போடுங்கப்பா, எதுவாக இருந்தாலும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற மஞ்சள் வந்து உபயோகப்படுத்தவே கூடாது. கஸ்தூரி மஞ்சள் தான் நம்ம வந்து ஃபேஸுக்கு பயன்படுத்தணும். நீங்கள் வந்து அதை பயன்படுத்த போகிறீங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும்ப்பா. இது இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, டர்ன் வெளியாக்கிறதுக்கும் வந்து பயன்படும்.
ஸ்க்ரப்பே அதுக்காக தான். மூக்கில் வந்து ஒரு சிலருக்கு கருப்பாக சோறு மாதிரி இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக தான் இது. அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னாக்கா, நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் கொடுக்கணும். நான் வந்து மூக்குத்தி கழட்டல. மூக்குத்தி நான் தான் சொல்லியிருக்கேன் நிறையா தரம், டைமண்ட்ப்பா அதனால் நான் கழட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் டைமண்ட் போட்டதுனால நான் கழட்டவே மாட்டேன், அது எதுவும் ஆகாது. பட் ஆனால் நீங்கள் சாதா கோல்டு மூக்குத்தி போட்டிருந்தீங்கன்னா அது கலர் ஃபேட் ஆகிடும், பிளாக் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கழட்டிடணும். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணிக்கினே இருக்கணும். எல்லாமே 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். இது ஜென்ஸும் பண்ணலாம்ப்பா, லேடிஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜென்ஸும் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு இந்த ஆடியில் மட்டும் படாமல். ஃபைவ் மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். யாராவது இருந்தால் பண்ணி காட்டலாம், யாருமே இல்லை, எனக்கே தான் நான் பண்ணிக்கணும். கண்ணுலலாம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். கண்ணுலலாம் பட்டதுன்னா எரியும் இல்லைங்களா. கௌதம், அந்த ஆளுக்கு ஒரு ஃபோன் போடுப்பா, இதில் வருது ஃபோனு. அந்த ஆளுக்கு ஒரு ஃபோன் போடு, இதில் போடுறான் அந்த ஆள். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பை வந்து இது பண்ணிட்டோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த 5 மினிட்ஸ் ஆனவுடனே இப்போ நம்ம அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணால் தான் இந்த இடத்துல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்து வந்துடும். வந்துட்ட உடனே நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணணும். நல்லா தொடச்சிடுங்க, ஏன்னா கசகசன்னு இருக்கும், ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கிறோம் இல்லைங்களா. நம்ம தொடச்சி எடுத்துடணும் காட்டனால். தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுவோம். 4 ஸ்டெப் தான், ஆனால் சூப்பராக இருக்கும்ப்பா இது. இந்த ஃபேஷியல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரப்பு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளென்சிங் பண்ணோம், அழுக்கு எடுத்தோம். அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸுக்காக நம்ம வந்து இது பண்ணோம். என்கிட்ட இருக்குது ஸ்டீமரு, ஆனால் உங்ககிட்ட ஸ்டீமர் இருக்காதுன்றதுனால நான் ஒரு பாத்திரத்தில், அலுமினிய பாத்திரத்தில் தண்ணி போட்டுருக்கேன் நான் உங்களுக்காக. ஏன்னா எல்லோரும் ஸ்டீமரெல்லாம் தேட முடியாது. அதில் பண்ணுறது, அதாவது நம்ம கரண்ட்டில் வந்து பண்ணுறதை விட நம்ம ஆவி வந்து பண்ணுறதுல ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு சிலருக்கு சைனஸ் இருந்தாலும் சரி, நம்ம தலை ஆவி பிடிச்சா மண்டையில் இருக்கிற நீரும் வந்து வெளியில் வந்துடும். கரண்ட்டில் பண்ணுறதை விட என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணுறது நல்லது, நவீனத்தில் விஞ்ஞானத்தில் போகிறத விட இப்படி. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸை தொடச்சிட்டு நல்லா இப்போ வந்து நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். நான் கேஸில் போட்டிருக்கேன். அந்த தண்ணி நிறைய எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் முன்னாடி தான் நான் ஆவி பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எடுப்போம். என்கிட்ட ரிமூவர் இருக்குது, ஆனால் நான் ரிமூவர் வச்சு நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா யாருக்கிட்டேயும் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் இருக்காது. அதனால் நான் வந்து ஒரு குஷி கிளிப்பால் தான் நான் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் உங்கள் முன்னாடி எடுப்பேன். ஓகே, நான் போய்ட்டு அந்த தண்ணி ஆவி வரும் எடுத்துகிட்டு வரேன். ஸ்டீம் பண்ணலாம். இப்போது தண்ணி பாருங்கள், ஆவி போகிற தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் தான் நான் இப்போ ஆவி பிடிக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு காட்டணுன்னு நான் ஒரு பாத்திரம் பாருங்கள், அலுமினிய பாத்திரத்தில் தான் போட்டிருக்கேன் சூடாக. ஏன்னா இது உங்ககிட்ட ஸ்டீமர் இருக்காது, என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் வந்து எல்லாராலையும் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணணும் போது அது நம்ம எப்பயுமே கிளென்சிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணால் தான் நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கிற கருப்பெல்லாம் வெளியில் வந்துடும். அது அதுக்கப்புறம் நம்ம வழிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது ஸ்டீம் பண்ணியே ஆகணும். இப்போ நான் ஸ்டீம் பண்ணிவிட்டு அடுத்தது நான் வந்து உங்ககிட்ட ஃபேஸை காட்டுறேன். ஓகே பாருங்கள், நான் ஸ்டீம் பண்ண போகிறேன்.
ஸோ பார்க்கலாம். ஸ்டீம் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், நான் ஸ்டீம் பண்ணிட்டேன். ஸ்டீம் பண்ணாக்கா இப்படி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். ஸோ நான் ஸ்டீம் பண்ணிவிட்டு இப்போது வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கணும். நம்ம ஆவி பிடிக்கிறோன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுதான் ஸ்டீம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பியூட்டிஷியனாக. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் வந்து இந்தாப்பா ஃபோன் வருது பார். நம்ம ஃபேஷியல் வீடியோ போடும்போது தான் எப்போ பார்த்தாலும் ஃபோன் வரும், பாட்டு வரும், எல்லாமே வரும். எனக்கு மை வைக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள், இது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸு ரிமூவர். இதில் தான் இது வந்து என்கிட்ட ரிமூவர் இருக்குது, ஆனால் நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஆனால் குஷி கிளிப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். இல்லைனா பின்னாலையும் பின்பக்கம் ரவுண்டாக இருக்கும் இல்லைங்களா ஊக்கில், அதுலேயும் பயன்படுத்தலாம். ஆனால் இது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும், கிழிச்சிக்கக்கூடாது. வழிக்கிறதுக்கெல்லாம் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இந்த மூக்கு இதெல்லாம் இருக்கும். இங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி வந்து எடுக்கணும். அது வந்துடும் எல்லாமே. ஓகே, இப்போது நம்ம எப்படி பண்ணணும்னா இந்த இடத்துலலாம் சோறு மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், வந்துடும். அது வந்து நம்ம இது பண்ணிட்டாலே என் ஃபேஸ்லாம் அவ்வளோ இதுவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படி எடுக்கணும்னா இப்படியும் எடுக்கலாம். நான் என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இல்லை, அதனால தான். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எங்கேயா கிழிச்சிங்கன்னா அந்த அக்கா இதை பண்ணாங்க தப்பாக பண்ணிடாதீங்க. இந்த இதுனாக்கா ரொம்ப ஷைனிங் ஆகிடும். அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ குஷி பின்னால் பண்ணுங்கள், இல்லைனா பின்னுடைய பின்பக்கம் அந்த ரவுண்ட் இருக்கும்ல அதாலேயும் எடுக்கலாம் அப்படி. ஸோ எனக்கு இருக்காது அதிகம், அதனால் நான் வந்து கம்மியாக தான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஃபோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும், அது க்ளோஸ் ஆக டோனர் அப்ளை பண்ணால். ஆக்சுவலி என்கிட்ட டோனர் இல்லை, அதனால் நம்ம டைரெக்டாக வந்து எதுக்கு போயிடலான்னாக்கா மசாஜுக்கு. அலோவேரா இருந்தால் வீட்டில் உங்களுக்கு ஒத்துக்குன்னா உங்கள் ஃபேஸுக்கு அலோவேரா பண்ணுங்கள். நான் ஜெல்லு வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து மசாஜ் கொடுக்கணும் ஃபேஸுக்கு. அலோவேரா அது வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க. 3வது ஸ்டெப் பண்ணுறோம். நம்ம மொத்தம் 4 ஸ்டெப்பு தான் ப்ளீச்சிங் பண்ணால் இருக்கும், நிறைய ஸ்டெப்பு. ஸோ வந்து பாருங்கள், ஜெல்லு எனக்கு தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இல்லைனா அலோவேரா வீட்டில் நேச்சராக இருந்ததுன்னா எடுத்துங்க. எனக்கு ஒத்துக்காது, கொஞ்சம் அரிக்கும், அதனால் நான் ஜெல்லாக பயன்படுத்துகிறேன். அதையும் ஒரு 5 மினிட்ஸு. இதனால் வந்து ஒரு 8 மணி நேரம் ஃபேஸில் வந்து சோப்பு போடாமல் இருக்கணும். நீங்கள் நைட்டு பண்ணாக்கா உங்களுக்கு கோல்டு இல்லைனா, இது கோல்டெல்லாம் ஆகாது அந்த அளவுக்கு. ஏன்னா வந்து கோல்டு வர பொருள் எதுவுமே கிடையாது. அலோவேரா ஜெல்லு ரொம்ப கோல்டு, ஆனால் அந்த அளவுக்குலாம் நம்ம ஜெல்லாக யூஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் அலோவேரா வீட்டில் இருந்ததுனாக்கா எடுத்து நைட்டே தண்ணியில் வெட்டி போட்டுருங்க அதில். ஏன்னா வந்து ஒரு அரிப்பு தன்மை இருக்கும், அது நைட்டில் அந்த எல்லோ கலரில் இருக்கும், அதுக்குள்ளே அது வெளியில் வந்துடுதுன்னா நமக்கு அந்த அரிப்புலாம் இருக்காது. காலையில் அந்த ஜெல்லை எடுத்து நீங்கள் இதில் போட்டு மிக்சியில் போட்டு அதை நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் ஃபேஸில் ஜெல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒத்துக்காது எனக்கு வந்து அதெல்லாம் அப்படின்னாக்கா நம்ம இதுவாகவே நம்ம கடையிலே வந்து வாங்கிக்கலாம், மெடிக்கல் ஷாப்லாம் கிடைக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இப்படியே தான் உட்காரணும், டைம் இல்லை. இது டிஷர்ட்டோட தான் இப்போ நான் உட்காந்து ஆகணும், வேறு வழியும் இல்லை. கொஞ்சம் தண்ணி டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நான் டிப் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் இது வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணால் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். என் பாலும் சரி எதுவுமே நம்ம ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபேஷியல் பண்ணும்போது பேசவே கூடாது. நான் பேசாமல் ஃபேஷியல் பண்ண முடியாது, உங்களுக்கு எப்படின்னு தெரியாது இல்லைங்களா. அதனால் இப்போ நான் அலோவேரா ஜெல் 3rd ஸ்டெப் போடுறேன்.
ஓகே, இப்போது நம்ம காட்டன் வச்சு டிப் பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிட்டேன். நிறைய வீடியோஸ் போடுறேன். துத்திக்கீரையுடைய பலனும் வந்து நிறையா சொல்லணும். அது அந்த இருக்கிற இடத்துல போயிட்டு தான் எடுத்து நாளைக்கு துத்திக்கீரை வீடியோ போடுறேன் நான். அது சமைக்கிறது நிறைய டிப்ஸை பற்றி சொல்லணும்னு நினைப்பேன்ப்பா. எனக்கு டைம் இல்லைப்பா. வீடியோஸ் எல்லாம் இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கும்போது எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. படித்தது எல்லாமே அப்படியே தூசி தட்டி எடுத்து தான் பார்த்து படித்து தான் இப்போ போட்டுட்ருக்கிறேன். நான் ரெக்கார்டை எடுத்து படிக்கிறது, படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடுறேன். எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது அதெல்லாம் சொல்லும்போது நாங்கள் நிறைய டிப்ஸு நேச்சுரலில் நிறைய கொடுப்பாங்க. அது எழுதி வச்சுப்போம். நாங்கள் ரெக்கார்ட் பார்த்து தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து இந்த இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, முடிச்சாச்சு. 4வது ஸ்டெப்பு ஃபைனல். ஸோ ஓகே, ஃபைனல் என்னன்னாக்கா அரிசி மாவு எடுத்துக்கணும். சும்மா நம்ம ஃபேஸுக்கு தேவையான அளவு இது அரிசி மாவு. நம்ம பேக் வந்து இப்போ 4வது ஸ்டெப்பு பேக் யூஸ் பண்ணணும். பேக்கில் வந்து அரிசி மாவு, இது அரிசி மாவு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். ஏன்னா நமக்கு ஒன்றும் பெரிய ஃபேஸ் இல்லை இல்லைங்களா. அரிசி மாவு எடுத்துக்கிறோம் திட்டமாக பேக்குக்காகப்பா. ஓகேவா, அரிசி மாவு. அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவு. பேக் ரெடி பண்ணுறோம். கஸ்தூரி மஞ்சள், காபி தூள். நான் சன்ரைஸ் போட்டுக்கிறேன். ப்ரூ இருந்தாலும் போட்டுக்கோங்க, உங்கள் கையில் என்ன இருக்குதோ அது போட்டுங்க. எங்கள் வீட்டில் லக்ஷ்மி காபி தூள், அது வடிகட்டுற தூள் தான் இருக்குது. பட் ஆனால் அது செட் ஆகாதுன்றதுனால நான் காபி தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாக்லேட் ஃபேஷியலும் இருக்குது. நான் சாக்லேட் ஃபேஷியல் வந்து 5 ஸ்டார் வாங்கிட்டு வந்து பண்ணுறேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து அரிசி மாவு கலந்துருக்கிறேன், கஸ்தூரி மஞ்சள், அதுக்கு அடுத்தது வந்து காபி தூள். நமக்கு தேவையான அளவுக்கு காபி தூள். நம்ம பேக் இப்படி தான் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தேன் கலந்துக்கணும். பேக்குக்கு தேன் வந்து இதில் கலந்துக்கணும். தேன் பாருங்கள், இதை தேனில் தான் கலக்கணும், வேறு எதுவும் கலக்கக்கூடாது. நான் தேன் கலந்துக்கிறேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? தேனில் தான் கலக்கணும். தேனில் கலந்து தான் இதை பேக்காக போடணும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் பேக்காக. இதை தான் நம்ம ஃபேஸில் வந்து பேக்காக போட போகிறோம். தேன் பத்தலை. தேன் வந்து நிறைய ஊற்றினா தான் அது பேக்காக மாறும், இல்லைன்னா மாறாது. பாருங்கள், தேன் நிறையா ஊற்றிட்டேன், அது பேக்குக்கு செட் ஆகலை. அதனால் இன்னும் கொஞ்சம் தேன் போட்டிருக்கேன். தேன் பத்தலைப்பா. ஒரு பாட்டில் தேன் ஊற்றணும் போல் இருக்குது பேக்குக்கு. என்கிட்ட பெரிய பாட்டில் இல்லை இப்போதைக்கு. அபிஷேகத்துக்காக வாங்கி வந்த தேன் ஃபுல்லாக இறக்கியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபேஸை காட்டுறேன் பாருங்கள். தேன் தான் பத்தலை, இதை பேக்காக ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இப்படி குழச்சிக்கணும், அது பேக்காக இருக்கும். டைட்டாக ஸ்கின்னை வந்து அவ்வளோ டைட்னிங்காக ஆகும். லூஸாக இருக்கிற இதுவே இவ்வளோ க்ரீப்பாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீப்பாக இருக்குது பாருங்கள். அப்போ ஃபேஸை வந்து லூஸாக இருக்கிற ஃபேஸை வந்து டைட் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஷியல் வந்து லூஸாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபேஸ் வந்து தொலைன்னு தொங்குற மாதிரி இருக்கும், அதை வந்து டைட் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா அந்த பேக்கை பொறுத்தது பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டைட்டாக. இதிலே எடுக்கும்போதே இவ்வளோ டைட் இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம ஃபேஸில் போட்டால் நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற லூஸான ஸ்கின்னை வந்து டைட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இது வந்து 20 மினிட்ஸ் போடணும். இது பாருங்கள், வைக்கும்போதே அவ்வளோ டைட்டாக இருக்குது.
அப்போது நம்ம ஸ்கின்னை வந்து அந்த அளவுக்கு டைட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து 20 மினிட்ஸ், நிறைய பேருக்கு சதெல்லாம் வந்து அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே போடவே முடியல, தேன் கலந்ததுனால அவ்வளோ டைட்டாக இருக்குது. அரிசி மாவும் இதுவும் கலந்தது. 20 மினிட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். இந்த பேக் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை டைட் பண்ணணும். இந்த இடம்லாம் கூட ஒரு சில பேர் போடவே முடியலப்பா, அவ்வளோ டைட்டாக இருக்குது. நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். நான் லைட்டாக தான் கழுத்துக்கு போடுறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. நான் உடனே இது பண்ணணும், முடியோட சேர்த்து போட்டுட்டேன். கழுத்து வரைக்கும் போடுங்க பாருப்பா, எடுக்கவே முடியல, அவ்வளோ டைட்டாக இருக்குது. அப்போ ஸ்கின்னை எந்த அளவுக்கு டைட் பண்ணி, லூஸாக இருக்கிற ஸ்கின்னை டைட் பண்ணி கொடுக்குதுன்றத பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்பா. இதை பாருங்க, டைட்டாக ஆகி போச்சு. எந்த இடம்லாம் எனக்கு தெரியல, நான் வந்து செல்லுலே பார்த்து பண்ணுறதுனால எந்த இடம் இருக்குது இல்லைன்னு கூட தெரியல. அப்படியே டைட்டு ஸ்கின்னை ஃபுல்லாக அப்படியே இறுக்கி ரொம்ப டைட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது லூஸாக தொங்குது இல்லைங்களா சதை, அதெல்லாம் இல்லாத அளவுக்கு என் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இது 20 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கும்பா. ரெண்டாவது வந்து நான் காட்டுறேன், ஏன்னா ரீல்ஸ் பண்ணணும். இதில் ஃபேஸில் வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு சோப்பு மட்டும் போடக்கூடாது, ஏன்னா அதனுடைய இது வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், என்னுடைய இது வந்து எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். தொங்குற சத்தமாக அப்படியே டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு காட்டனில் கண்ணில் நான் வந்து இது வச்சுருக்கேன், அலோவேரா வச்சுருக்கேன். ஆனால் எல்லோவாக ஆகிப்போச்சு. இதில் வச்சுக்கலாம். ஸோ இதில் இதை வந்து 20 மினிட்ஸ், ஏன்னா நமக்கு கண்ணுக்கு கூலிங் கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே 20 மினிட்ஸ் எடுத்துகிட்டு நான் என்னுடைய ஃபேஸில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட என்னுடைய ஃபேஸை வந்து நான் காட்டுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் வந்து ஃபேஷியல் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எனக்கு மணி ஆகிடுது. இதே ட்ரெஸ்லேயே தான் நான் இப்போ ரீல்ஸும் போகணும், டைம் இல்லை. இதில் நம்ம வந்து ஃபேஸில் கொஞ்சம் நெய் ஃபேஸில் தடவிக்கணும். லைட்டாக நெய் போட்டுட்டு நம்மளுடைய ஃபேஸை நான் காட்டுறேன், பாருங்கள். நெய் போடுறேன் நான் டப்பாவில், பெரிய டப்பாவில் இருக்குது, இருந்தாலும் நெய் ஃபேஸில் வந்து நெய் போடுங்க. ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவிங் ஆகும். நெய் போட்டிருக்கேன், நான் என்னோடய ஃபேஸில் நெய் தான் போட்டிருக்கேன். பசு நெய் போடுறது ஃபேஸுக்கு அவ்வளோ க்ளோவிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நான் ஃபேஸை காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டுட்டு லைட்டாக அப்படியே தான் போய்ட்டு உட்கார முடியும் ரீல்ஸில். இப்போ எதுவுமே நான் பண்ண முடியாது, ஏன்னா ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். இப்போ நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபேஸில். ஸோ இதோ என்னுடைய ஃபேஸ் எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வந்து பார்லர் போனால் எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து க்ளோவிங்காக இருக்குமோ அதே அளவுக்கு நம்மளுடைய ஃபேஸ் வந்து க்ளோவிங்காக இருக்கும். எவ்வளோ இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய ஃபேஸு. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில்
வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம ஃபேஸை பாருங்கள். இப்போ நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நெய்னோடனே அந்த ஷைனிங் வந்து க்ளோவிங் வந்து நல்லாவே தெரியுது. என்னுடைய இந்த இடம்லாம் கொஞ்சம் லூஸ் இருந்தது, இப்போ டைட்டாக ஆக்கி நம்ம ஸ்கின் கலராகவும் மாறி இருக்குது எனக்கு. அதே மாதிரி வந்து சூப்பராகவும் இருக்குது. இந்த இதை இது பண்ணுங்கள். இனிமேல் நம்மளுடைய சேனலில் இன்னும் பயனுள்ள குறிப்புகள் நிறைய வந்து உங்களுக்கு பயன்படுற அளவுக்கு நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாம் வந்து 1000 ரூபாய் கொடுத்து நம்ம பண்ணி நம்மளை கெமிக்கல்ஸை ஃபேஸில் போட்டு அது வேறு ஏதாவது ரியாக்ட் பண்ணி இது பண்ணுறதை விட நம்ம பசுனை, பால், தேன் எல்லாம் சாப்பிட்ற உள்ளுக்கு சாப்பிட்ற நம்ம உடம்புக்கு விட்டமின்ஸ் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி ஃபேஷியல் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது பாருங்கள். என்னுடைய ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங் இருக்குது. இப்போ நான் வந்து நெய் அப்ளை பண்ணதுனால என்னோடய ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு க்ளோவிங்காக இருக்குது. ஆனால் 8 hours கண்டிப்பாக சோப்பு போடக்கூடாது. ஏன்னா அது உள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அப்புறம் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் என்னுடைய டிஷர்ட் கூட இன்னும் காயவே இல்லை, அப்படியே ஃபேஸ் கழுவிட்டு தான் வந்தேன். ஸோ அப்படியே தான் உட்காரணும் இப்போது நான் வந்து லைவில். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட். உங்களிடம் இருந்து மீண்டும் விடை பெறுவது உங்கள் கார்த்திக் மதி. ஸோ நீங்கள் வந்து இதை இது பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய ஃபேஸ் பாருங்கள், நான் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.